வாடிக்கையாளர்களே, நமது பாப்பா அவர்களுக்கு தொடர்ந்து உதவித்தொகை கொடுக்குறோம். இவங்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்கணும். அதனுடைய அஸ்திபாரம் போட்டாச்சு. இப்போ அதை கட்டி கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. அவர் தான் கொத்தனாரு. மகிமைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அவரை அவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அப்போ நம்ம விடக்கூடிய காரியத்தை என்ன செய்யணும்? விடணும். அதே வசனத்துல தான் இருக்கு. சுத்தமாகக்கூடிய வேலை நம்மளுடைய வேலை. நம்ம சுத்த இல்லாத காரியத்தை எது அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினைக்கணும். ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் என்ன செய்யும்? தன்னாலே வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் தன்னாலே வரும். இப்படிப்பட்ட கூட்டம் உங்களுக்கு வந்திருக்குன்னா, இப்ப இந்த கூட்டம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குது? எத்தனை வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு? 3 வருஷம். அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கூட்டத்தை ஏதாட்டு போயிருக்கீங்களா? இப்படி ஒரு நன்மை கிடைச்சிருக்கா? அப்ப இந்த இடத்துக்கு இந்த கூட்டம் வந்திருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். இதை நடத்தக்கூடியவங்களுக்காக என்ன செய்யணும்? டெய்லி நீங்க ஜபிக்கணும். எத்தனை பேர் ஜபிக்கீங்க? கை தூக்குங்க பாப்பா. இந்த கூட்டம் நல்லா நடக்கணும். எங்களுக்கு நன்மை தரணும். எங்க பிள்ளைகள் இதுக்கு நாங்க பெற்ற சந்தோஷம் எங்க பிள்ளைகள் தரணும்னு சொல்லி எத்தனை பேரு அந்த மாதிரி நீங்க நினைப்பீங்க, ஆசைப்படுறீங்க? அதுக்கப்புறம் வேண்டாமா? ஒரு நிமிஷம்.